Hi friends, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ட்ரோன் வந்து நம்ம சேனலுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய கேம்பிங் வீடியோஸ் போடுற பிளான் நிறைய இருக்குது. ஸோ வந்து ஒரு பிளேஸுக்கு போயிட்டு நம்ம கேம்பிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த பிளேஸை வந்து உங்களுக்கு சும்மா ஃபோன்லேயோ இல்லை கேமராலேயோ நம்ம வந்து ஹை லெவலில் காமிக்கிறது வந்து உங்களால் வந்து அந்த பிளேஸை வந்து ரொம்ப சூப்பராக பார்க்க முடியாது. ஸோ இதே ஒரு ட்ரோன் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பேர்ட் ஐ வியூவில் நம்ம வந்து காமிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நான் எந்த இடத்துக்கு போகிறேன், எந்த இடத்துல கேம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஸோ கடைக்கு போகிறோம், போயிட்டு நம்ம ட்ரோனை வாங்குகிறோம், வாங்கிட்டு வந்து இந்த கேம்பர் வேனில் வச்சு நம்ம வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து எதனால் இந்த ட்ரோன் வாங்கினேன், அப்புறம் வந்து அதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்துட்டோம். இந்த ஷாப்பிங் மாலில் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸுங்க. இது பேர் வந்து என்னென்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நியூசிலாண்டில் ஹாமில்டன் ஒரு சிட்டி, இப்போ நான் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம ஒரு ஃபீனிக்ஸு அந்த மாதிரி மால் மாதிரி பெருசாக ஒரே மால் கிடையாது, ஆனால் வந்து ஒரு பெரிய ஏரியாவில் வந்து எல்லா கடையுமே இருக்கும். ஸோ நம்ம கடை வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரவுண்ட் அபவுட்டில் ரைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நோயல் லேமிங்னு சொல்கிற கடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. டெக்கு சம்மந்தமாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நோயல் லேமிங் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிட்டு, ஐயோ பார்க்கிங் எடுத்துட்டோன்னா அங்கே நிறைய பார்க்கிங் இருக்குது. ஓகே கைஸ், வந்துட்டோம் நம்ம. ஸோ இதாக இருக்குது பாருங்கள் நோயல் லேமிங், அங்கே தான் போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்ம ட்ரோனை பார்த்துட்டு வாங்கலாம். வாங்க. ஸோ கைஸ் வந்தாச்சு, வாங்கிட்டோம் நம்ம ட்ரோனை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் வாங்கிட்டோம். ஆனால் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டுலாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து இந்த கேம்பர் வேன்லேயே தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் வாங்கினதுக்கு ரீசனே வந்து இந்த கேம்பர் வேன் தான். ஸோ மெயினாக இந்த வேன் லைஃப்க்காக தான் நம்ம வந்து இந்த ட்ரோன் வாங்கியிருக்கோம். ஸோ இதிலேருந்தே ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன ட்ரோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதாங்க DJI Mini 3 Pro. ஸோ இந்த ட்ரோன் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ கடைசியாக வந்து DJIலேருந்து ரிலீஸ் ஆன ட்ரோன் வந்து இது தான். இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோடய ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் இது, அதுக்கப்புறம் வந்து என்ன ரீசனுக்காக நான் மெயினாக இதை வாங்கினேன். ஸோ அதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும், பாருங்கள். அதோட நான் வந்து இந்த டெமோவும் நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு நான் அதை வந்து பறக்க விட்டு டெமோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா DJI Mini 3 Pro. ஸோ நம்மளோட டைமை பார்த்தீங்களா, இதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை நான் பறக்க உள்ளலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம நேரத்துக்கு கரெக்டாக இப்போ தான் மழை பெய்யுது. ஸோ இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போ நம்ம பண்ணியே ஆகிறோம். ஸோ கைஸ், இது வந்து நம்ம எல்லோரும் பண்ணுற மாதிரி சும்மா நார்மலாக அந்த மாதிரிலாம் அன்பாக்சிங்காக இருக்காது. ஸோ நம்ம வந்து சும்மா பிரித்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே கைஸ், இதை வந்து ஓகே நம்ம வந்து கவர் பிச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரோனு. ஆஹா, அருமையாக இருக்கே. உள்ளே திறந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரோன் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்க,
ரிமோட் கண்ட்ரோலுங்க. இந்த ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலரே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. இதே நம்ம வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரோன் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே சார்ஜர் கேபிள் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 தான். ஸோ வந்து இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்குங்க, சுற்றி மழை. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்த ட்ரோன் இது தான். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தா தெரியும். இது வந்து DJIயோட வந்து மினி வெர்ஷனுங்க இது ஆக்சுவலாக. ஸோ இந்த ட்ரோன் வந்து நான் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த 249 grams அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரோன் வாங்குகிறோம். அந்த ட்ரோன் வந்து 250 grams அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த ட்ரோனை வந்து நம்ம வந்து ஃப்ளை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ட்ரோனை வந்து நம்ம ஃப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மினி வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிராம் கம்மியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 249 grams அப்படின்னு. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பறக்க விடலாம். ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரோன் வாங்க போகிறேன். ஸோ வந்து நம்ம வந்து பெருசாக லைசன்ஸ் வாங்கணும், நிறைய இடத்துல பறக்க விட முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிகினர் ட்ரோனை வந்து எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் நான் வாங்கினதுக்கு. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 249 grams. அதனால தான் இது மெயினாக வாங்கினேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்குங்க. இது வந்து 249 grams தான், சின்ன ட்ரோன் அப்படின்லாம் கிடையாது. பெரிய ட்ரோன்லாம் இருக்குது, இதே கம்பெனியோட பெரிய ட்ரோனு. அதுக்கேற்றபடி வந்து நம்ம கிளாரிட்டிலாம் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசனு. ஸோ இந்த ட்ரோனோட சில ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ கைஸ் இந்த ட்ரோனை வந்து எப்படி வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு 4 கால் மாதிரி இருக்குங்க. இதை இப்படி திறந்து இதை அப்படியே ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து கேப்பு. ஸோ இந்த கேப் வந்து கீழேருந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரோனு DJI Mini 3 Pro. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேட்ரி. அப்புறம் இங்கே வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து இங்கே போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் சார்ஜ் போடுறது. அப்புறம் இங்கே வந்து மெமரி கார்டு போடுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் மெமரி கார்டு போடுறது. ஸோ அவ்வளோதாங்க ட்ரோனு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் பார்த்தோம்ல. ஸோ இந்த கண்ட்ரோலர் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். இதுதாங்க கண்ட்ரோலரு, மின்னுது. இப்போ வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து இன்பில்ட்டாக இருக்குது கண்ட்ரோலரில். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபோன் அட்டாச் பண்ணிக்கணும். அந்த ஃபோனில் வந்து DJI Fly ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அது வழியாக தான் நம்ம வந்து ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வந்து இது பேர் RC கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கு. இந்த கண்ட்ரோலரோட ரொம்ப காஸ்ட்லி இது ஆக்சுவலாக. ஆனால் இதிலே வந்து ஸ்க்ரீன்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு நம்ம ஃபோனில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் தேவையில்லை. ஃப்ளை ஆப் வந்து நம்ம வந்து இதிலே இருக்கும். இதிலேருந்து நம்ம அந்த ட்ரோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பறக்க விடலாம். ஸோ இந்த ஒரு கண்ட்ரோலரும் மெயின் ரீசனுங்க நான் வந்து இந்த ட்ரோனை வந்து வாங்குறதுக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்றேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து ஒரு 3-4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதோட ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியும் ஒரு ஃபீச்சர் வந்து என்ன மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து 3 சென்சார் இருக்குங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட் சென்சார், இன்னொன்று வந்து பேக் சென்சார், இன்னொன்று வந்து கீழே இருக்கிற சென்சார்.
ஸோ இது என்ன சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த DJI மினி ட்ரோன்ஸில் இது கிடையாது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீ நேராக பறக்க விட்றீங்க, நான் பறக்க விட்றேன்னு வச்சுக்கோங்க நேராக. ஸோ ஏதாவது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா ஃப்ரண்ட் சென்சார் இருக்கனால அந்த மரத்தை தாண்டி இப்படி போயிடும். ஸோ வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இல்லை ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஒரு மரம் இருந்தாலும் தள்ளி போயிடும். அப்புறம் கீழே ஏதாவது ஒன்று இருக்குது, நீங்கள் ட்ரோன் அப்படி இறக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு மேலே போயிடும். அதே மாதிரி பேக் சைட்லேருந்து நீங்கள் அப்படியே பின்னாடி வழியாக வருது ட்ரோனு, ஏதாவது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அது இப்படி சைடு வழியாக போயிடும். ஆனால் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சைட் சென்சர் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ட்ரோனை பறக்க விட்றீங்க, நீங்கள் வந்து இப்படியே ஒரு மரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைடில் பறக்க விட்டுட்டே இருக்கீங்கன்னா இது இடிச்சிடும். ஸோ ஏன்னா சைடில் சென்சார் கிடையாது, ஃப்ரண்ட்டு டவுனு பேக்கு இந்த 3 இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த சென்சார் இருக்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரோன் வந்து பிகினர் தான். ஸோ நான் வந்து சும்மா எங்கேயோ பறக்க விட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா போய் இடிச்சிடும், கிராஷ் ஆகிடும். இந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்கனால வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹை அண்ட் ட்ரோன்ஸில் தான் இருக்கும். ஆக்சுவலாக மினி வெர்ஷனில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியான ஃபீச்சருங்க இது. ஸோ இன்னொரு பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபாலோ மோட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்கள். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி நம்மளை வந்து ட்ராக் பண்ணும். அதுதான் மெயின் விஷயம். அது வந்து நம்மளையும் வந்து ட்ராக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காரை வந்து ட்ராக் பண்ணும், அப்புறம் அனிமல்ஸை ட்ராக் பண்ணும். இந்த மாதிரி இமேஜ் டிடெக்ஷன் மாடல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கேம்பர் வேனில் எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஓட்டிக்கிட்டே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கலாம் சீனை. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காருக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் வந்து ட்ரோனை மேலே விட்டுட்டு நான் கார் ஓட்டுறேன். அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வரைக்கும் நம்மளை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஸோ செம்ம ஃபீச்சருங்க இது. ஆக்சுவலாக கேம்பிங்க்கு வந்து பயங்கரமான ஃபீச்சரு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். பெரிய ஹை அண்ட் ட்ரோன் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து இந்த ட்ரோனுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மினி வெர்ஷனுக்கும். ஸோ செம்ம ப்ளஸ்ஸுங்க. அப்புறம் வேறு என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஃபீச்சர் வந்து ரொம்ப தேவைப்படுற ஃபீச்சர் எல்லா பிகினர்ஸுக்குமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மோட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி என்ன மோட்ஸ்ன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, குயிக் ஷாட் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீசெட்டாக வந்து நிறைய ட்ரோன் மூவ்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து பெருசாக ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் சில மோட்ஸ் இருக்குது. நம்மளை வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 மோட் இருக்குது. அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ட்ரோனே உங்களுக்காக வந்து பறந்து உங்களுக்கு வந்து அந்த ஷாட்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் ஒன்று நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபைனலி லாஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டோம். இது வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இது வந்து நியூசிலாந்து மணி படி பார்த்தீங்கன்னா $1,400ங்க. $1,450 அந்த மாதிரி கிட்ட வரும். இந்தியன் மணிப்படி 75,000 rupees கிட்ட வரும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. ஆனால் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப தேவை ஆக்சுவலாக. இது எதனால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போக போக இருக்கிற வீடியோஸில் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் கேம்பிங் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேம்பிங் வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து இனிமேல் போடுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, சியர்ஸ், பாய்.